Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது ஏஜ் ஆஃப் ஜான்சன், ரைஸ் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் த நாவல். இதுல ஃபாதர் ஆஃப் நாவல்னு சொல்லப்படக்கூடிய சாமுவல் ரிச்சர்ட்சன் பத்தியும் ஹென்ரி ஃபீல்டிங் பத்தியும் இன்னைக்கு கிளாஸ்ல இன்னைக்கு எபிசோட்ல பார்க்க போறோம். ஸோ பிஃபோர் வி என்டர் இன் டு த கிளாஸ், எ கைண்ட் ரெக்வஸ்ட், நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் சஜஸ்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. Development of novel. The greatest achievement of this age is the prose fiction which we now call as the novel. So in the ஏஜ் ஆஃப் ஜான்சன் ஆல்ரெடி நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். டாக்டர் ஜான்சன் பற்றியும் நம்ம படிச்சிட்டோம். அடுத்ததாக ஆலிவர் கோல்ட்ஸ்மித் பற்றி படித்தோம். ஸோ அடுத்ததாக நாவல் இந்த ஏஜோட ரொம்ப ப்ராமினன்ட் ஃபீச்சர். நாவலோட அந்த ஃபுல் ஃபார்ம் ஆக்சுவலி நிறைய ப்ரோஸ் ஃபிக்ஷன்ஸ் இதுக்கு முதவே வந்திருக்கு. ஆனால் அதை ப்ராப்பர் நாவல் ஃபார்மேட் அப்படின்னு சொல்ல முடியாதபடி இருந்தது. இந்த ஏஜில் தான் நம்ம என்ன பார்க்குறோன்னா, அந்த 18th செஞ்சுரியில தான் நமக்கு அந்த ப்ராப்பர் நாவல் அந்த ஃபார்மேட்டை கொண்டு வர்றாங்க. எப்படி என்ன அதோட டெவலப்மெண்ட் எப்படி இருந்தது, அதுக்கு எப்படி இருந்தது, அடுத்து எப்படி வந்தது அப்படிங்கிறதெல்லாம் இந்த எபிசோட்ல நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ it was with Richardson that prose fiction passed definitely into its modern form. ஓகே, ஃபர்ஸ்ட் ஏன்னா அதுக்கு முதவே நிறைய பேர் எழுதியிருக்காங்க, ட்ரை பண்ணியிருக்கிறாங்க, நாவல் ஃபார்மேட் ட்ரை பண்ணியிருக்கிறாங்க, அது ப்ரோஸ் ஃபிக்ஷன் மாதிரி நிறைய எழுதியிருக்காங்க. ஆனால் ப்ராப்பர் நாவலோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இல்லாமல் இருக்குது. ஸோ அந்த இன்னைக்கு இருக்கிற நாவல் ஃபார்மோட ஃபாதர் அப்படின்னு சொன்னால் சாமுவல் ரிச்சர்ட்சன் தான். அவர் தான் இதுக்கான ஒரு ப்ராப்பர் ஃபார்மேட் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு. இன்னும் சொல்ல போனால் ஒரு நாவல்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுத்தவர் சாமுவல் ரிச்சர்ட்சன் தான். பிஃபோர் ரிச்சர்ட்சன் தேர் வேர் ப்ரோஸ் ரைட்டிங். ஸோ அதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ரிச்சர்ட்சனுக்கு முதவும் ப்ரோஸ் ரைட்டிங்ஸ். இப்போ நாவல்னா என்ன, ஒரு லாங் ஸ்டோரி இன் ப்ரோஸ் இஸ் எ நாவல், இல்லைன்னா ஃபிக்ஷன். நம்ம எதை சொல்றோம், நாவலுக்கானது நேம் ஃபிக்ஷன். ஸோ வாட் இஸ் அ நாவல் ஒரு fiction? A long story in prose is a novel or a fiction. So இதுக்கு அப்படி இல்லையானா அஃப்கோர்ஸ் இருந்தது. ஆனால் அந்த நாவல் கேரக்டரிஸ்டிக்ஸ் அது இந்த 18th செஞ்சுரிக்கு அப்புறம் தான் வருது. சாமுவல் ரிச்சர்ட்சனுக்கு அப்புறம் தான் அந்த ஜெனுயின் நாவல், ப்ராப்பர் நாவல், ப்ராமினன்ட் நாவலை நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? இதுக்கு இந்த மாதிரி ப்ரோஸ் ஃபிக்ஷன் எழுதினவங்க யாரு, கொஞ்சம் நாவல் மாதிரி ஃபார்மேட்டில் எழுதினவங்களாம் யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, பிஃபோர் ஏன்னா அந்த ப்ராப்பராக அந்த வளர்ச்சி இந்த டெவலப்மெண்ட்டு, அந்த இவால்வ்மெண்ட் எப்படி இவால்வ் ஆச்சு நாவல்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆரம்பத்தில் யாரெல்லாம் ரைட்டர்ஸ்ன்றதை பார்த்துக்கிறோம். மோஸ்ட் ஆஃப் திஸ் ஃபிக்ஷன் ஹேஸ் பீன் பியூர்லி ரொமான்டிக் அஸ் தேட் ஆஃப் சிட்னி, லார்ட்ஜ் அண்ட் கிரீன். ஸோ ரொமான்டிக் குவாலிட்டிஸோட, ரொமான்டிக் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லவ் மெயின் தீமாக இருக்கும். அடுத்தது ஒரு ரொமான்டிக்கான ஒரு சிச்சுவேஷன், எல்லாமே கொஞ்சம் ரொம்பவே ஒரு அழகான ஒரு செட்டிங், இந்த மாதிரி ரொமான்டிக் ஃபீச்சர்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வச்சு நிறைய ஃபிக்ஷன் இதுக்கு வந்திருக்கு. ஒரு பாஸ்டரல் செட்டிங்கோட எல்லாம் வந்திருக்கு. அதெல்லாம் யார் எழுதியிருக்காங்கன்னா, சிட்னி எழுதியிருக்காரு, தாமஸ் லார்ட்ஜ் எழுதியிருக்காரு, பிலிப் சிட்னி, தாமஸ் லார்ட்ஜ், கிரீன். ஓகே, ஸோ ராபர்ட் கிரீன், இவங்க எல்லாம் மெயின் ஆத்தர்ஸ். யார் அப்படின்னு சொன்னால் எலிசபெத்தன் ஏஜில் இவங்க எல்லாம் இருந்தாங்க. ஸோ இந்த ஆத்தர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, they have tried prose fiction during the Elizabethan time itself. எலிசபெத்தன் டைம்ல இவங்க கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் டைடாக்டிக்னா அறிவுரை சொல்ற மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் ப்ரோஸ் ஃபிக்ஷன் வந்தது. இப்படி தான் இருக்கணும், லைஃப்னா இப்படின்னு சொல்றது. இதில் நம்மளுக்கு தாமஸ் மொரே உட்டோப்பியா எழுதினார் இல்லையா, அவரோட ஃபிக்ஷன் இப்படி தான் இருக்கும். ஆனால் டைடாக்டிக்காக இருக்கும், வாழ்க்கைன்னா அப்படி இருக்கணும், ஒரு அட்வைஸ் சொல்கிற மாதிரியே இருக்கிறது. ஓகே, அடுத்ததாக லில்லி, ஜான் லில்லி இருக்காரு, இஃப்யூஸ் எழுதின ஜான் லில்லி இருக்காரு. அடுத்தது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச பிரான்சிஸ் பேக்கன், அவரது எஸ்ஏஸ் தான். ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா டைடாக்டிக் எஸ்ஏஸ் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அது ஒரு சிலது கதைகள் மாதிரியும் அதில் அவர் சொல்லிட்டு போவார். அதனால அந்த டைடாக்டிக் அப்படின்ற குரூப்ல நம்ம கொண்டு போகிறோம். A slight tendency to realism had been shown in the picaresque works of Nash. ஒரு நாஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு
ஒரு ஆத்தர் வந்து டிராவலர்னு ஒன்று எழுதியிருப்பார், ஒரு ஒர்க் எழுதியிருப்பார். அதுவும் வந்து இந்த இயர்லியர் ப்ரோஸ் ஃபிக்ஷனோட சேரும். தாமஸ் நாஷ் எழுதினது. ஓகே, இது வந்து ஒரு பிக்காரஸ்க் ஒர்க் மாதிரி இருக்கும். பிக்காரஸ்க் அப்படின்னா ஒரு பனோரமிக் நாவல், ஒரு லாங்கா ஒரு ஹீரோ வந்து நிறைய தூரம் டிராவல் பண்ணி ஒரு பெரிய ஏரியாவை வந்து சப்ஜெக்டா எடுத்திருப்பாங்க. ரொம்ப தூரம் டிராவல் பண்ணுவாரு, நிறைய ஏரியாவை கவர் பண்ணி ஒரு ப்ரொட்டகனிஸ்ட் டிராவல் பண்ணுவாரு, நிறைய அட்வென்ச்சர்ஸ் இருக்கும். இதுதான் பிகாரஸ்க் நாவல். இப்போ அந்த மாதிரி ஒரு குவாலிட்டியோட நாஷ் எழுதியிருக்காரு. கொஞ்சம் ரியலிஸ்டிக்காகவும் இருக்கு, ஆனால் ப்ராப்பர் நாவல் ஃபார்மேட்ல இல்லை. ஸோ இவங்க எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் நாவல் ஃபார்ம்ஸை டச் பண்ண ரைட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எ லிட்டில் லேட்டர், அதுக்கப்புறம் 15th-16th செஞ்சுரியில் இது 16th செஞ்சுரியில் நம்ம பார்த்தோம். அடுத்து 17th செஞ்சுரியில எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா a little later, heroic romance is a strange compound of chivalry, pastoralism, pseudo-history, and the extravagant gallantry was imported from France, where it was immensely popular. அடுத்தது பிரான்ஸ்லேருந்து a கைண்ட் ஆஃப் ஹீரோயிக் ரொமான்ஸ் ஃபிக்ஷன் வந்து வந்தது. இது வந்து எப்படி இருக்குன்னா, ஷைவல்ரி, அதாவது வீர தீர செயல்கள், பாஸ்டரல் செட்டிங்கோட ஒரு ஷெஃபர்ட் இஸ் லவ் காமிக்கிறது, சியூடோ ஹிஸ்ட்ரிஸ்ல பிறந்தது. அதாவது சியூடோ ஹிஸ்ட்ரி, அதாவது ஹிஸ்டாரிக்கல் நாவல் மாதிரி இருக்கும், பட் சியூடோ ஹிஸ்ட்ரி, அது உண்மைக்கு புறம்பானதா இருக்கும். அப்புறம் எக்ஸ்ட்ராவலன்ட் கேலண்ட்ரி, அதுதான் நிறைய விதமான வீரதீர செயல்கள் செய்யற மாதிரியான ஹீரோயிக் டீட்ஸ் அதிகம் உள்ளது மாதிரி ஹீரோயிக் ரொமான்சஸ் அப்படின்னு அதை சொல்றாங்க. இந்த டைப் ஆஃப் நாவல் பிரான்ஸ்ல இருந்து, அப்ப பிரான்ஸ்ல அது ரொம்ப பாப்புலரா இருந்தது. அது வந்து இங்கிலாந்துக்கு இறக்குமதி ஆச்சு, இம்போர்ட் ஆச்சு. அதாவது இங்கிலாந்துலயும் அது மாதிரி எழுத ஆரம்பிச்சாங்க. இது அந்த டைம்ல ஒரு குறிப்பிட்ட டைம் மட்டும், ஒரு 5 to 10 years மட்டும் ஒரு நல்ல பாப்புலராகவே இந்த மாதிரி பிரான்ஸ்ல இருந்து வந்த அந்த மாடல் ஆஃப் ஸ்டைல் ஹீரோயிக் ரொமான்சஸ் பாப்புலரா இருந்தது. இட் என்ஜாய்ட் அ டெம்பரரி வோக் ஆன் இங்கிலீஷ் சாயில். ஆனால் பிரான்ஸ்ல அது ரொம்ப நாள் இருந்தது, இங்கிலீஷ் சாயில்ல வந்து ரொம்ப ஒரு குறிப்பிட்ட காலம் தான். இட் வாஸ் அ டெம்பரரி வோக். ஓகே, இட் என்ஜாய்ட் ஒன்லி அ டெம்பரரி வோக் இன் இங்கிலீஷ் சாயில். அதுக்கப்புறம் as a reaction to this type, Afra Ben, who lived between 1640 and 1689, அடுத்து ஒரு விமன் ரைட்டர் ஒருத்தவங்க வர்றாங்க. இவங்கள தான் ஃபர்ஸ்ட் நாவலிஸ்ட். இவங்களுக்கு ஒரு விமன் ரைட்டர்ஸ்லயே ஃபர்ஸ்ட்ன்ற ஒரு அங்கீகாரம் வந்து ஆஃப்ரா பென்னுக்கு தான் கொடுப்பாங்க. ஒரு நல்ல நாலேஜபிளா விமன் வெளியே தெரிகிற மாதிரி எழுதினது யாருன்னா ஆஃப்ரா பென். அவங்களோட டைம் பீரியட் பாருங்க, ஷேக்ஸ்பியருக்கு அடுத்து வராங்க. அதாவது 17th செஞ்சுரியில 1640 to 1689, அதுதான் அவங்களோட பீரியட். அண்ட் செவரல் அதர் விமன் ரைட்டர்ஸ், இவங்க எழுத ஆரம்பிச்சோன்னா இன்னும் ஒரு சில விமன் ரைட்டர்ஸும் எழுதுறாங்க. தே பிகான் டு கல்டிவேட் அ ஃபார்ம் ஆஃப் ஸ்டோரி which was marked by brevity and concentration of treatment, showed a desire to get back to truth and nature. ஏன்னா பிரான்ஸ்ல இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அந்த டைப் ஆஃப் நாவல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்டிஃபிஷியலா இருந்தது. எல்லாமே அதான் ரொமான்சஸ், ஹீரோயிக் ரொமான்சஸ் அப்படிங்கிறப்போ ரொம்பவே ஹீரோ வந்து பெரிய தீர்க்க முடியாத, ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ப முடியாத செயல்கள்லாம் நிறைய செய்யற மாதிரி இருக்கு. ஸோ அதை வந்து ரியாலிட்டிக்கு கொண்டு வரணும்னு ஆஃப்ரா பென்னோட ரைட்டிங்ஸ் வந்து நம்மளுக்கு காமிக்குது. ஒரு ஆர்டிஃபிஷியல் ரொமான்ஸ், ஆர்டிஃபிஷியல் டைப் ஆஃப் ஃபிக்ஷன் கொஞ்சம் ரியாலிட்டிக்கு அவங்க கொண்டு வர்றாங்க. அவங்கள பார்த்து இன்னும் ஒரு சில விமன் ரைட்டர்ஸும் அவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, தே வாண்டட் டு கெட் பேக் டு ட்ரூத் அண்ட் நேச்சர், கொஞ்சம் உண்மையா கொஞ்சம் நேச்சுரலா இருக்க ஸ்டோரிஸ் அவங்கலாம் எழுதுறாங்க. பன்யன்ஸ் மேட் அண்ட் எஃபெக்டிவ் யூஸ் ஆஃப் ஃபிக்ஷன் அல்லிகரி. ஸோ உங்களுக்கு தெரியும் பன்யனோட அல்லிகரி தெரியும், பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ். ஸோ அது பார்த்தீங்கன்னா அடுத்ததா வருது, இந்த பீரியட்ல தான் வருது தான் பன்யன்ஸ் பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸும். அதுக்கும் ஃபிக்ஷனோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும், நாவல் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். ஆனால் அது வந்து ரொம்ப டைடாக்டிக்காக இருக்கும், அல்லிகரிக்கலாக இருக்கு. அது பார்த்தீங்கன்னா அல்லிகரி அதிகமாக இருக்கு. அல்லிகரின்னா வேற ஒரு கதை மூலமா இன்னொரு விஷயத்த வந்து படிப்பினை மாதிரி சொல்லிக்கிட்டே போறது தான் அல்லிகரி. ஒரு கதை நேரடியாக ஒரு சில விஷயங்களை சொல்லாமல் சட்டிலாக சொல்லிட்டே போறது. நேரடியாக பார்க்கறது வேற கதையா இருக்கும், ஆனால் அதுக்குள்ள இருக்க மீனிங் வேற இருக்கும். அதுதான் வந்து அல்லிகரி.
அடுத்ததான் டேனியல் டிஃபோ பத்தி நம்ம படிச்சோம். அது ஒரு தனி எபிசோடா படிச்சோம். அவர் வந்து பாத்தீங்கன்னா ஹி கம்ஸ் வெரி க்ளோஸ் டு த ப்ராப்பர் நாவல்லா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நாவல் ஃபார்மேட் அவரோட ராபின்சன் க்ரூசோ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாவல் மாதிரியே இருக்கும். ஆனா நாவலோட ஒரு ரியாலிஸ்டிக் நாவல்னா ஒரு ரியலா இருக்கணும். அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் உண்மையா இருக்கணும். அதுதான் நாவலோட மெயின் கேரக்டரிஸ்டிக்ஸ். அது வந்து மிஸ் ஆச்சு டேனியல் டிஃபோட்ட. அதனாலதான் அவரை வந்து நம்ம என்னவா எடுத்துக்கலன்னா ஃபர்ஸ்ட் அதாவது ஃபாதர் மாதிரி அவரை நம்ம ட்ரீட் பண்ணல. அடுத்து வந்து சாமுவேல் ரிச்சர்ட்ஸ்னை எடுத்துக்கிறோம். ஸோ டிஃபோ பத்தி நம்ம படிக்கலாம். The people were interested in reading biographies as we see Daniel Defoe's writings were of a great success. So ராபின்சன் க்ரூசோ எழுதியிருப்பாரு. If you want to know more about it, நீங்க டேனியல் டிஃபோ நம்ம எபிசோட்ல டேனியல் டிஃபோவுக்கு தனி எபிசோட் கொடுத்துருப்போம். அது படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ராபின்சன் க்ரூசோ வந்து ஆக்சுவலா அது ஒரு ரியல் ஸ்டோரி மாதிரி ஒரு சின்ன ரியல் ஸ்டோரி தான், ஒரு அவுட்லைன். அதை வச்சுதான் அலெக்சாண்டர் செல்க்ரிக்னு ஒருத்தர் வந்து ஒரு தனி ஐலாண்ட்ல மாட்டிருப்பாரு. அவரை பத்திய கதை. அதை தான் வந்து அவரு ராபின்சன் க்ரூசோவா எழுதியிருப்பாரு. ஆனா இவர் வந்து ரொம்ப ப்ரொலாங்டா ரொம்ப பெரிய கதையா அதை எழுதியிருப்பாரு. அது மட்டும் இல்ல, நம்ப முடியாத விஷயங்கள் நிறையவே இருந்தது அதுக்குள்ள. அது வந்து கொஞ்சம் பயோகிராஃபி ஸ்டைல்ல, ஏன்னா உண்மையான கதைங்கிறதுனால பயோகிராபிக்கல் ஸ்டைல்ல இருந்தது. டேனியல் டிஃபோ was the one who came very near to the genuine novel. பாத்தீங்கன்னா இந்த சென்டென்ஸ்ல சொல்லியிருக்கார் ஹட்சனேவும். டேனியல் டிஃபோ was the one who came very near to the genuine novel. உண்மையான நாவல், அதாவது கரெக்டா நாவல் ஃபார்மட்டோட ரொம்ப பக்கத்துல வந்தவர் டேனியல் டிஃபோ தான். அதுக்கு முதல் எழுதினவங்களாம் ரொமான்சஸ் இருந்தது, ப்ரோஸ் ஃபிக்ஷன்ல ஒவ்வொரு டைப் டைடாக்டிக்கா இருந்தது, ஹீரோயிக் ரொமான்சஸ் அந்த மாதிரி இருந்தது. அப்போ நாவல் ஃபார்மட்டுக்கு ரொம்ப க்ளோஸா வந்தவர் டேனியல் டிஃபோ. Okay, he just missed it since his stories were far removed from normal life and character. ஏன் அவருக்கு வந்து அப்ப அந்த நாவல் ஃபாதர் ஆஃப் நாவல்ன்ற அந்த டைட்டில் கிடைக்கல அப்படின்னு சொன்னா, அவரோட ஸ்டோரிஸ்க்கு ஒரு டிராபேக் இருந்தது. என்னவென்னா, இட் வர் ஃபார் ரிமூவ்ட் ஃப்ரம் நார்மல் லைஃப் அண்ட் கேரக்டர். ஒரு நார்மலான ஒரு லைஃப்பை பத்தியோ ஒரு கேரக்டர்ஸ் பத்தியோ அவர் எழுதல. ஒரு தனிமையில சிக்கியிருக்க ஒருத்தனை பத்தி எழுதுறாரு. ஸோ அதுல நடந்த நிறைய அப்போ வந்து என்ன நடக்குது, ரொம்ப அப்நார்மலான விஷயங்கள் நிறைய அவன் பண்ற மாதிரி அவர் எழுதுறாரு. ஸோ இது பொதுவா நார்மல் லைஃப்ல நம்ம பார்க்காத ஒரு சம்பவம், ஏதோ ஒரு விதிவிலக்கா ஒருத்தனுக்கு நடந்த ஒரு சம்பவம். அதுக்கு தான் மெயினா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எழுதுனதுனால we miss the real அந்த ட்ரூத் வந்து அதுல இல்ல. ஓகே, ஒரு நார்மல் லைஃப் மாதிரி அது இல்லாததுனால டிஃபோ வந்து அதை மிஸ் பண்றாரு. அப்புறம் என்ன பண்ணார், ராபின்சன் க்ரூசோ ஹிட் ஆனா அது மாதிரியே நாவல்ஸ் எழுதியிருப்பாரு. அது மாதிரியே ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங்ஸ் அவர் எழுதியிருப்பாரு. ஓகே, ஹிஸ் ரைட்டிங்ஸ் were largely strange adventure and crime. அதனால அவர் அது ராபின்சன் க்ரூசோ வந்து பயங்கர இம்மன்ஸ்லி இட் வாஸ் சக்சஸ்ஃபுல். உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு, அதை ஃபாலோ பண்ணியே தான் நிறைய எழுதியிருப்பாரு. ஸோ எல்லாமே அட்வென்ச்சரஸாகவும் கிரைம் நாவல்ஸ் மாதிரி தான் இருந்தது. பிகாரஸ்க் எலிமெண்ட் அதிகமா இருந்தது. இன் தெம் தி பிகாரஸ்க் எலிமெண்ட் வாஸ் வெரி ஸ்ட்ராங். வீர தீர செயல்கள் பண்ணிட்டு அப்படியே பெருசா அப்படியே போயிட்டே இருக்கிறது தான் வந்து பிகாரஸ்க் எலிமெண்ட்ஸ். ஒரு லாங் ப்ராசஸா வீர தீர செயல்கள் போறது தான் பிகாரஸ்க் எலிமெண்ட். ஸோ அதெல்லாம் தான் அதிகமா இருந்தது. இட் சீம் லைக் ரொமான்சஸ் தேன் அஸ் நாவல்ஸ். அதனால அது ரொமான்சஸ் மாதிரி நம்ப முடியாத கற்பனையான நிறைய விஷயங்களை சொன்னாலே அது கொஞ்சம் ரொமான்டிக் ஆயிடும். ஸோ ரொமான்சஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருந்தது. நாவல்ஸ்னா கொஞ்சம் ரியலிஸ்டிக், நேச்சுரல், அந்த மாதிரி ப்ரீவிட்டி இதெல்லாமே நாவல்ல வேணும். அதெல்லாம் மிஸ்ஸிங்கா இருந்தது. But none of the above tried the social and domestic life that Richardson produced in his Pamela. So Daniel Defoe ஆகட்டும், ஆஃப்ரா பென் ஆகட்டும், அதுக்கு முந்தின வந்த ரைட்டர்ஸ் எல்லாரும் ஆகட்டும், இங்கிலாந்துல அவங்க யாருமே எதை கொடுக்கலன்னா அந்த ட்ரூனஸ், அந்த ரியாலிட்டி கொடுக்கல. டொமஸ்டிக் லைஃப் பத்தி எழுதல. டொமஸ்டிக் லைஃப் அப்படின்னு சொன்னா எவ்ரிடே லைஃப். எவ்ரிடே லைஃப்ல நம்ம சந்திக்கிற பிரச்சனைகளை பத்தி டீல் பண்றதுதான் டொமஸ்டிக் லைஃப் ரியாலிட்டிஸ். ஸோ அதை பத்தி எழுதுனது எழுதுனது யாருன்னா சாமுவேல் ரிச்சர்ட்சன் இன் ஹிஸ் பமேலா. ஓகே, பமேலா இஸ் த ஃபர்ஸ்ட் நாவல். நம்ம நாவல் ஃபார்மட்ல ஃபர்ஸ்ட் நாவல் அப்படின்னு சொன்னா பமேலா ஆர் பமேலா. ஓகே, திஸ் வாஸ் ரிட்டன் பை சாமுவேல் ரிச்சர்ட்சன்.
historical significance of the novel. So in the novel பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். In the first place, the popularity of the novel was due to the miscellaneous reading public. Women were becoming increasingly numerous and influential as reading public. இந்த நாவல் எழுதணும்னா சூப்பர் சக்ஸஸாக இருந்தது. இட் வாஸ் இம்மன்ஸ்லி பாப்புலர் ஆல் ஓவர் இங்கிலாந்து. ரிப்பீட்டடாக அதை பப்ளிஷ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இந்த பாப்புலாரிட்டிக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்செலனஸ் ரீடிங் பப்ளிக். பப்ளிக் நிறைய பேர் படிச்சிருந்தாங்க, நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ரீடிங்ஸ்ல அக்கறை காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கதை படிக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. அதுலேயும் முக்கியமாக பெண்கள், வீட்டில் இருந்த பெண்களுக்கு இந்த நாவல்ஸ் படிக்கிறது பெரிய என்டர்டைன்மெண்ட்டாக இருந்தது. அவங்களோட வேலைகளை எல்லாம் முடிச்சுட்டு அவங்களுக்கு இருக்க ஒன்லி ரிலாக்ஸேஷன் நாவலாக மாறிடுச்சு. அப்போ கிட்டத்தட்ட எல்லாரும் படிச்சிருந்தாங்க. அவங்களோட ஒன்லி ரிலாக்ஸேஷன் நாவல்ங்கிறதுனால இது ஒரு ஹியூஜ் சக்ஸஸ். அதுலேயும் அந்த பமேலாவோட ஸ்டோரியும் அப்படிப்பட்ட ஸ்டோரி தான். ஸோ இட் வாஸ் அ ஹியூஜ் சக்ஸஸ். ஏன்னா விமன் வந்து ஒரு ரீடிங் பப்ளிக்காக மாறினது பெரிய அட்வான்டேஜாக இருந்தது அந்த நாவலோட சக்ஸஸ்க்கு. Secondly, as practically a new form of literary art, the novel was a sign that literature was beginning to outgrow the cramping limitations of classicism. The novel offered a fresh field in which the modern writers were able to work independently. அந்த பீரியட் பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல் நியோ கிளாசிக்கல் பீரியட். ஸோ அந்த நியோ கிளாசிக்கல் ரைட்டிங்ஸில் பொயட்ரியில் மற்ற ஃபார்மெட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். ஆனால் நாவலில் என்ன இருந்தது? இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எதுவுமே கிடையாது. ஒரு நியூ ஜானர். அப்போ அதில் வந்து புதுசாக நிறைய ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. இட் வாஸ் அ ஃப்ரெஷ் ஃபீல்டு. அதனால அவங்களால தி மாடர்ன் ரைட்டர்ஸ் குட் ரைட் இண்டிபெண்ட்லி. அதாவது ரொம்ப எதையும் சார்ந்து இல்லாமல் இப்படி தான் எழுதணும்னு எந்த ஒரு இதுவும் லிமிட்டேஷன்ஸும் இல்லாததுனால தே குட் ரைட் இட் வெரி ஃப்ரீலி. ஸோ அது ஒரு இன்னொரு இந்த சக்ஸஸ் ஆஃப் இந்த நாவலோட வளர்ச்சிக்கு இன்னொரு ரீசன். நாவலோட வளர்ச்சிக்கான சிக்னிஃபிகன்ஸ், அந்த இம்பார்ட்டன்ஸ் என்னன்றதை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எப்படி வந்து நாவல் இவ்வளோ ஃபேமஸ் ஆச்சு 18th centuryல. ஃபர்ஸ்ட் வந்து மென் அண்ட் விமன் ரீடிங் பப்ளிக் ஆகுறாங்க. சாதாரண எல்லாருமே படிக்க ஆரம்பிக்கிறாங்க. விமன் வந்து மெயினாக ரீடர்ஸ் ஆகுறது பெரிய ப்ளஸ் பாயிண்டாக இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் லிட்ரேச்சரில் இந்த கிளாசிசிசம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை விட்டுட்டு நாவலுக்குன்னு எந்த ஃபார்மட்டும் இல்லாததுனால, எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இல்லாததுனால ரைட்டர்ஸால் ரொம்ப ஃப்ரீயாக எழுத முடிஞ்சது. Thirdly, the rise of the novel was one of the democratic movement. It showed it was one of the result of the democratic movement in 18th century England. 18th century இங்கிலாந்துல வந்து இந்த ஜனநாயக முற்போக்கு எண்ணங்கள் வந்து நிறைய மக்கள்கிட்ட இருக்குது. ஸோ அதுக்கான ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாகவும் இந்த நாவலோட ஃபார்மெட்டை அவங்க பார்க்குறாங்க. ஏன்னா அந்த நாவலோட காம்ப்ரஹென்சிவ்னஸ் அதில் வந்து எதை வேணாலும் கொண்டு வரலான் இருந்தது. ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் ஆஃப் த கேரக்டர்ஸை வந்து எப்படி வேணாலும் காமிக்கலான் இருந்தது. அண்ட் டூயிங்ஸ் ஆஃப் ஆல் சார்ட்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஆஃப் மென், எந்த மனுஷனை வேணால் எப்படி வேணாலும் போர்ட்ரே பண்ணலாம். அப்போ அவங்களுக்கு எந்த விதமான லிமிட்டேஷன்ஸும் இல்லை. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, சிம்பத்தட்டிக்காக மிடில் கிளாஸ், அது வரைக்கும் ட்ராமா போயம்ல எல்லாம் வந்து மிடில் கிளாஸ் பீப்புளை பற்றி புறக்கணிப்பு இருந்துகிட்டே இருந்திருக்கும். ஆனால் நாவலில் பார்த்தீங்கன்னா அதிகமாக மிடில் கிளாஸ் பீப்புளும் லோ லைஃபும் சாதாரண கீழ்நிலையில் இருக்கிறவங்கள பற்றிய லைஃபும் நிறைய பேசப்பட்டது. ஓகே, ஸோ திஸ் வாஸ் அன் அன்மிஸ்டேக்கபிள் எவிடென்சஸ் ஆஃப் இட்ஸ் டெமோக்ராட்டிக் குவாலிட்டி. அப்போ ஒரு ஜனநாயக முற்போக்கு என்னமா அது மாதிரி எல்லா மக்களும் முக்கியன்ற மாதிரி அது கொண்டு போறதுனால இதுவும் வந்து அப்போ மக்களுக்கு என்ன ஆகுது, டக்குன்னு ரீச் ஆகுது. பெரிய இப்போ ஷேக்ஸ்பியரோட டிராமாஸ் எல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் ஃபுல்லாக ஹை கிளாஸ் பீப்புள் தான். ஒரு பெரிய அரிஸ்டோக்ராட்டிக் பீப்புளோட லைஃப் ஸ்டைல் தான் அந்த டிராமாஸில் இருக்கும். போயம்னாலும் அதுக்குன்னு அதில் வந்து பெரிய விஷயங்கள்லாம் சொல்ல முடியாது. ஆனால் நாவலில் நிறைய கதைகள் சொல்ல முடியும், எல்லாரோட லைஃப்பை பற்றியும் பேச முடியுங்கிறப்போ மக்களுக்கு வந்து அவங்களோட லைஃப்பை பற்றிய டெய்லி லைஃப் பற்றி நிறைய விஷயங்கள், ஒரு நம்மளை பற்றி இன்னொருத்தரை நம்மளை மாதிரி இருக்கிற ஒரு சிலரை பற்றி படிக்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இல்லையா. ஸோ மக்களுக்கு வந்து அது பெரிய ஒரு பிடிச்சிருந்தது நாவல் ஃபார்மேட். இதுதான் நாவல் வந்து இவ்வளோ தூரமாக சக்ஸஸ்ஃபுல்லாக வளர்ந்ததுக்கு காரணமாக நம்ம சொல்லலாம். அடுத்தது சாமுவல் ரிச்சர்ட்சன். ஸோ நாவலோட முக்கியத்துவம் பார்த்துட்டோம். அடுத்து நம்ம அந்த ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் நாவல்னு சொல்லப்படக்கூடிய சாமுவல் ரிச்சர்ட்சன் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். சாமுவல் ரிச்சர்ட்சன் was born in 1689 and he died in 1761. He was a prosperous printer. He had reached the age of 50 without realizing any vocation for authorship, and
kind drifted by mere accident into the production of an epoch-making book. ஓகே, இவர் பார்த்தீங்கன்னா ரைட்டராலாம் இவர் ஆகவே இல்லை. 50th ஏஜ் வரைக்கும் இவருக்கும் ரைட்டிங்க்கும் சம்பந்தமே இல்லை. சாமுவேல் ரிச்சர்ட்சன் ஒரு ரைட்டரா அறியப்படவே கிடையாது. அவர் அப்புறம் யார் அப்படின்னு சொன்னா, அவர் ஒரு பிரிண்டர். ஆனா ரைட்டிங்கோட சம்பந்தப்பட்டவர் தான். ஏன்னா பிரிண்டரா இருந்தார், ஒரு ப்ராஸ்பரஸ் பிரிண்டரா இருந்திருக்கிறாரு. அதாவது நல்ல வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு பிரிண்டிங் தொழிலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஏன்னா அப்ப வந்து எல்லாம் அப்பதான் அந்த ராபின்சன் குரூசோ எல்லாம் ஹிட் ஆன டைம்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ மக்கள் எல்லாம் வந்து ரைட்டிங்ஸ் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ பிரிண்டிங் ப்ரெஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இவர் வந்து அதில் ஒரு பெரிய ப்ராஸ்பரஸ் பிரிண்டராக இருந்திருக்காரு. நிறைய வந்து நல்ல பணம் கொளிக்கும் ஒரு தொழிலில் தான் இருந்திருக்காரு. அப்படி இருந்த அவருக்கு வந்து எப்படி வந்து ஒரு இப்போக் மேக்கிங் புக், ஒரு 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 ஹிஸ்டரியை படைக்கிற மாதிரி ஒரு புக்கு, ஒரு வரலாற்றை உருவாக்கும் ஒரு முக்கியமான ஒரு புக்கு வந்து எழுதுன ஒரு சூழ்நிலை எப்படி வந்தது அப்படின்னு சொன்னா, அது ஒரு ஆக்சிடென்ட் தான். பை ஆக்சிடென்ட் ஹி ட்ரிஃப்டட் இன்டு லிட்ரேச்சர். ஆக்சிடென்ட் மூலமா தான் லிட்ரேச்சருக்குள்ள வர்றாரு. ஸோ வாட் இஸ் தட் ஆக்சிடென்ட் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். Two friends of his who were publishers asked him to prepare for them a little volume of letters in a common style as models for country readers who were unable to indite for themselves. So இதுதான் வந்து ஆக்சிடென்ட். என்ன ஆக்சிடென்ட்னா, அவருக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ், அவங்களும் பப்ளிஷர்ஸ் தான். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இவர்கிட்ட எங்களுக்கு வந்து ஒரு புக் ப்ரிப்பேர் பண்ணித்தாங்க. அது யாருக்கு அப்படின்னு சொன்னா, சாதாரண மக்களுக்கு, காமன் பப்ளிக், வில்லேஜில் இருக்கக்கூடிய காமன் கண்ட்ரி ரீடர்ஸ்க்காக. ஓகே, வில்லேஜில் கண்ட்ரி ரீடர்ஸ்னா வில்லேஜ் ரீடர்ஸ். அப்போ வில்லேஜ் ரீடர்ஸ்க்காக ஒரு வால்யூம் வேணும். அது புக் இல்லை, கதை புக்கா இல்லை, லெட்டர் டைப்ல எங்களுக்கு எழுதித்தாங்கன்னு சொல்றாங்க. ஓகே, லெட்டர்ஸ் மாதிரி எங்களுக்கு அவங்களுக்கு படிப்பினை கொடுக்குற மாதிரி, அதாவது மாரலான விஷயங்கள் சொல்ற மாதிரி, லெட்டர்ஸ்ல சொல்ற மாதிரி ஒரு ஃபார்மேட்ல எங்களுக்கு எழுதித்தாங்க. எங்களுக்கு ஒரு புக் யாரையாவது வச்சு. ஏன்னா அப்ப என்ன இருந்ததுன்னா, நீங்க கோல்ட்ஸ்மித் எல்லாம் படிக்கிறப்ப நான் சொல்லியிருப்பேன். எப்படின்னா, கோல்ட்ஸ்மித்தே பார்த்தீங்கன்னா சாமுவேல் ரிச்சர்ட்சன் நல்ல ஃப்ரெண்டா இருப்பாரு. ஒரு ஒரு குறிப்பிட்ட இது தந்துருவாங்க, ஒரு டேட் கொடுத்து இந்த டேட்டுக்குள்ள எனக்கு இப்படி வேணும் அப்படின்னா அது மாதிரி எழுதி தர்ற ரைட்டர்ஸ். அவர் அந்த மாதிரி ஹேக் ரைட்டர்ஸ் அதுக்கு பேருன்னு நினைக்கிறேன். ஸோ ஹேக் ரைட்டராலாம் இருந்திருக்காரு கோல்ட்ஸ்மித். எப்படி கேட்குறாங்களோ, என்ன கேட்குறாங்களோ எழுதி தந்து பணம் சம்பாதிக்கிறவராக இருந்தார். ஸோ அந்த மாதிரி ரைட்டர்ஸ் எல்லாம் நிறைய இருந்ததுனால சாமுவேல் ரிச்சர்ட்சன் வந்து இந்த 2 பேரும் அந்த ஒர்க்கை கொடுக்குறாங்க. எங்களுக்கு என்ன பண்றீங்கன்னா, ஒரு லிட்டில் வால்யூம் தயார் பண்ணி கொடுங்க, லெட்டர்ஸ் டைப்ல இருக்கணும். ஏன்னா மக்களுக்கு அப்பதான் வந்து ஒரு லெட்டர் ஃபார்மெட்ல இருக்கிறப்போ உங்களுக்கு பெரிய புக்னா படிக்க கஷ்டமா இருக்கும். லெட்டர் ஃபார்மெட்ல ஒரு பேம்ப்ளெட் மாதிரி கொடுத்தோம்னா அவங்களுக்கு படிக்க நல்லா இருக்கும். அது வந்து மாரல் டீச்சிங்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாரல் சொல்ற மாதிரி இருக்கணும். ஸோ இதுதான் அவங்களோட கோரிக்கை. ஓகே, இதுல பிறந்தது தான் பமேலா ஆர் வர்ச்சு ரிவார்டட். ஏன்னா பமேலாவை நம்மளுக்கு தெரியும்னு நினைக்கிறவங்க நிறைய பேருக்கு இட் இஸ் அன் எபிஸ்டோலரி நாவல்னு சொல்லுவோம். எபிஸ்டோலரி நாவல் அப்படின்னா லெட்டர்ஸ்லயே ஃபுல் நாவலும் இருக்கும். லெட்டர்ஸ் மூலமாவே தான் பமேலா பார்த்தீங்கன்னா ஃபுல்லா லெட்டர்ஸ் தான். அது வந்து கதை மாதிரி போகாம எப்படி போகும், அந்த பமேலான்ற அந்த கேரக்டர் வந்து யாருக்கோ தன்னோட அவங்க வீட்டில் இருக்க ஒருத்தவங்களுக்கு லெட்டர் எழுதுற மாதிரியே தான் போயிட்டு இருக்கும். ஓகே, ஒரு லெட்டர் எழுதுவாங்க, அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு இப்படி எல்லாம் நடந்தது. ஸோ அவங்க கதையை வந்து லெட்டர் மூலமா அவங்க சொல்லிக்கிட்டே வர மாதிரி தான் வந்தது. ஸோ இப்படிதான் வந்து பமேலா உருவான விதம். பமேலா உருவான கதை இதுதான். சாமுவேல் ரிச்சர்ட்சன் லிட்ரேச்சருக்கு வந்த கதையும் இதுதான். Okay, while he was doing this task, a true story he had heard many years before came to his mind, and he conceived the idea of using this as a thread upon which to string his letters. Okay, இவர் வந்து சரி இந்த இப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா மற்றவங்க கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்கப்பவே இவருக்கே ஒரு ஸ்ட்ரைக் அவுட் ஆகுது. யாருக்கு? ரிச்சர்ட்சன்கே. மற்றவங்க கிட்ட எழுதி வாங்குறத விட இவருக்கா ஒரு ஃபார்மெட் வந்து சிக்குது. என்ன ஃபார்மெட் அப்படின்னு சொன்னா, எளிய மக்களுக்கு புரியுற மாதிரி இருக்கணுமா? ரைட், அவர் யோசிக்கிறாரு. அவருக்கு வந்து ஒரு கதை வந்து தெரியும். என்ன கதைனா, ஒரு ட்ரூ ஸ்டோரி. ஒரு பெரிய பணக்கார வீட்டுக்கு போன ஒரு பொண்ணு அவளோட நல்ல குணங்கள்னால அந்த வீட்டு பையனே வந்து கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி, வேலைக்கு போன பொண்ணு வந்து அவங்க அந்த வீட்டு முதலாளியோட மகனையே வந்து திருமணம் பண்ணிக்கிற மாதிரி, அவளோட நல்ல குணங்கள்னால அட்ராக்ட் ஆகி அவன் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறான். ஸோ இதுதான் இந்த ஒன் லைன் ஸ்டோரி. இதை வச்சு அவர் வந்து என்ன பண்ணிக்கிறாரு, இது வந்து ஒரு மாரல் டீச்சிங், அவளோட குட்னஸ் எல்லாம் வெளிப்படுத்துற மாதிரி ஒரு
ஸோ அதோட பமேலாவோட இது பாருங்க, சப்நேம் பாருங்க, வர்ச்சு ரிவார்டட். வர்ச்சு மீன்ஸ் குட்னஸ், குட்னஸ்க்கான பரிசு, நல்ல குணங்களுக்கான ரிவார்ட் அப்படிங்கிற மாதிரி தான் அதோட சப்நேம், சப்டைட்டில் இருக்கும். ஸோ while he was doing this task, a true story he has heard many years before came to his mind and he conceived the idea of using this as a thread upon which to string his letters. ஸோ அவருக்கு என்ன ஞாபகம் வந்தது? ஒரு பழைய கதை ஞாபகம் வந்தது. A true story he had heard many years before came to his mind. அதை இந்த லெட்டர் ஃபார்மேட்ல எழுதலான்னு போறப்போ அப்ப அந்த ஸ்டோரியை வச்சுட்டு என்ன பண்றாரு, அதை ஒரு த்ரெட் மாதிரி வச்சுக்கிட்டாரு. வச்சுட்டு இந்த லெட்டர் ஃபார்மேட்டையும் ஒன்னாக்கிட்டாரு. ஒன்னாக்கி இவங்க கேட்டதையும் கொடுத்த மாதிரி ஆச்சு, லெட்டரா கொடுத்த மாதிரி ஆச்சு, ஒரு நாவல் ஃபார்மேட்ல வந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ எல்லாத்தையும் இணைச்சு அது ஒரு நாவலா மாறிடுச்சு. அவங்க எழுதுற வரிசை லெட்டர்ஸை வச்சுதான் அந்த நாவல் ஃபார்மேட் உருவாகுது. இதுதான் எபிஸ்டோலரி நாவல். First novel in English literature was Pamela and it is an epistolary novel. Okay, so thus Pamela, Our Virtue Rewarded came into being in 1740. So அதோட publishing date பார்த்துக்கங்க, very very important. ஏன்னா first novelோட publishing date. It is the story of a young girl. So நான் சொன்னேன் இல்லையா, it is the story, அந்த பமேலாவோட ஸ்டோரி என்னன்னா, it is the story of a young girl who is the maid of a rich woman. ஒரு rich womanக்கு ஒரு maid-ஆ வராங்க. She efficiently avoids all the advances of the libertine son of her mistress till his heart softens and he makes her his wife. ஓகே, ஸோ என்னன்னா அவ என்ன பண்ணுவான்னா, அந்த முதலாளியோட அந்த ரிச் உமன் இறந்து போயிடுவாங்க. ஆனாலும் அவளோட பண தேவைக்காக அந்த வீட்டில் அப்புறமும் வேலை செஞ்சுட்டு இருக்கா. அந்த வீட்டு முதலாளியா யார் ஆகுறான்னா, அந்த மிஸ்டர்ஸோட மகன் ஆயிடுவாரு. அவன் ஒரு லிபர்டின், அதாவது காசுனால ரொம்ப கெட்டு போன ஒரு பையன். அவன் என்ன பண்றான்னா, இவங்க கிட்ட ரொம்பவே இல்லெஜிட்டிமேட்டா அவளை ட்ரீட் பண்ணணும், அவளை தன்னோட இல்லெஜிட்டிமேட் ஒய்ஃப் மாதிரி ஆக்கிக்கணும்னு அவன் ரொம்ப என்னென்னவோ ட்ரை பண்றான். அவளை யூஸ் பண்ணிக்க, அவளோட சுச்சுவேஷனை யூஸ் பண்ணிக்க பயங்கரமா ட்ரை பண்றான். ஆனா அழகா ரொம்பவே அழகா அவாய்ட் பண்றாங்க. ஏன்னா அவனை எதிர்த்துக்கவும் முடியாது. ஸோ பமேலா எப்படி அவங்களோட நல்ல குணங்கள்னால அவனை அவாய்ட் பண்ணவும் செய்யறாங்க, எப்படி அவனோட மனசவும் மாத்துறாங்க அப்படிங்கிறது தான் கதை. ஓகே, ஸோ இதுதான் அப்போ வர்ச்சு ரிவார்டட், அதுதான் வர்ச்சு, அவங்களோட நல்ல குணங்களுக்கு கிடைக்கிற மரியாதை என்ன, கடைசியா அவனோட தப்பான எண்ணங்களை விட்டுட்டு அவளை ப்ராப்பரா மேரேஜ் பண்ணிக்கிறான். ஓகே, உண்மையா திரும்ப அவளை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறான். ஸோ அந்த மாதிரி அந்த ஸ்டோரி போகுது. ரைட், ஸோ திஸ் இஸ் த ஸ்டோரி ஆஃப் வர்ச்சு ரிவார்டட். மாரல் டீச்சிங் வாஸ் த எய்ம், மெயின் எம்பசிஸ் ஆஃப் த ஸ்டோரி. ஸோ இந்த ஸ்டோரியோட மெயின் எம்பசிஸ் என்னன்னா, மாரல் டீச்சிங் தான். மாரலா எப்படி மனுஷன் நடந்துக்கணும், அந்த பெண்ணோட ஒழுக்க நெறிமுறைகள், அவ சொல்லித்தர விஷயங்கள், அவ வாய்மொழியாவும் நிறைய விஷயங்களை சொல்வான்னு நினைக்கிறேன். டீச்சிங் மாதிரியும் இருக்கும், அவ ப்ரீச் பண்ற மாதிரியும் இருக்கும்னு நினைக்கிறேன், அட்வைஸ் பண்ற மாதிரியும். ஸோ அந்த மாதிரி தான் என்ன பண்றாங்க, மாரல் ப்ரீச்சிங்கும் அவங்க நிறைய செய்வாங்களா இருக்கும். ஸோ அதுதான் அந்த மக்களுக்கான ப்ரீச்சிங் மாதிரி அந்த கொண்டு போறாங்க. பட் டிஸ்பைட் இட்ஸ் சிம்பிளிசிட்டி ஆஃப் சப்ஜெக்ட், இட் வாஸ் சோ ஃப்ரெஷ் இன் கேரக்டர் அண்ட் இன்ட்ரெஸ்ட் தட் இட் ஸ்கோர்ட் அன் இன்ஸ்டன்ட் அண்ட் சென்சேஷனல் சக்சஸ். இந்த ஸ்டோரியோட அவுட்லைனே நீங்க பாருங்க, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட் தான். ஆனா ஒரு சிம்பிள் ஸ்டோரி. இன்னைக்கு வரைக்கும் இந்த ஸ்டோரி சீரியல்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கூட இந்த ஸ்டோரி நிறைய பார்க்கலாம். எந்த ஸ்டோரியா இருக்கட்டும், கொரியன் சீரியல் பார்த்தாலும் சரி, இந்தியன் சீரியல் பார்த்தாலும் சரி, இங்கிலீஷ் சீரியல் பார்த்தாலும் சரி, இது ஒரு ஒன்லைன் சப்ஜெக்டா நீங்க பார்க்கலாம், ஒன்லைன் ஸ்டோரியா பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய ஒரு புவர் கேர்ளை லவ் பண்ற ரிச் மேன் அப்படிங்கிறது ஒரு எந்த நாட்டு ஸ்டோரியிலையும் இது ஒரு ரொம்பவே சென்சேஷனல் ஸ்டோரி தான். ஒரு ரொமான்டிக்கா ரொம்பவே ஒரு பேஸ் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி ஸ்டோரிக்கு. ஸோ இது இம்மீடியட் சக்சஸ் ஆனதுல பெரிய வியப்பு ஒண்ணுமே கிடையாது. இந்த சிம்பிளிசிட்டி ஆஃப் சப்ஜெக்ட் இருந்தா கூட அந்த ட்ரீட்மெண்ட் எபிஸ்டோலரி ட்ரீட்மெண்ட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஸோ இதுக்கு இன்ஸ்டன்ட் சக்ஸஸ் கிடைச்சது, ரொம்ப சூப்பர் சக்ஸஸ், சென்சேஷனல், எல்லாரும் அதை பற்றி பேசுகிற மாதிரி ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு சக்ஸஸ் பமேலாக்கு கிடைச்சது. அதுக்கப்புறம் ஒரு விஷயம் ஹிட் ஆச்சுன்னா அதையே ஃபாலோ பண்ணுவாங்கன்னு சொன்னேன். ஸோ அதோட 2 சக்ஸஸஸ் வராங்க,
அதாவது சக்சஸர்ஸ்னா அதுக்கு அடுத்து அவர் எழுதுற நாவல்ஸ். கிளாரிசா அப்படின்னு ஒரு நாவல், பமேலா மாதிரியே இருக்கு பாருங்க பாருங்க, பமேலா வர்ச்சு ரிவார்டட். அடுத்தது பாத்தீங்களா கிளாரிசா, த அட்வென்ச்சர் ஆஃப் அ யங் லேடி ஜென்ரலி நோன் அஸ் கிளாரிசா ஹார்லோ, அதான் சப்டைட்டில். ஓகே, கிளாரிசான்னு தான் அதை பொதுவா எல்லாரும் சொல்லுவாங்க. சப்டைட்டில் பாருங்க, த அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் அ யங் லேடி ஜென்ரலி நோன் அஸ் கிளாரிசா ஹார்லோ அப்படிங்கிறது தான் அதோட சப்டைட்டில். சப்டைட்டில் ரொம்ப பெருசு. த அட்வென்ச்சர்ஸ்ன்னு போட்டிருக்கு. ஒரு சின்ன பெண், ஒரு யங் கேர்ள், ஒரு யூத், கிளாரிசா ஹார்லோ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு யங் லேடியோட அட்வென்ச்சர்ஸ் அப்படிங்கிறது தான் அந்த டைட்டிலுக்கு மீனிங். ஓகே, when was it published அப்படின்னு சொன்னா 1747-48ல பப்ளிஷ் ஆகுது. அடுத்ததா வருது சர் சார்லஸ் கிராண்டிசன். ஓகே, அடுத்த நாவல் அவரோட இன்னொரு முக்கியமான நாவல், 3 ரொம்ப முக்கியமான நாவல்ஸ் தான். பமேலா, கிளாரிசா, சர் சார்லஸ் கிராண்டிசன். ஓகே, சர் சார்லஸ் கிராண்டிசனோட பீரியட் பாருங்க 1753. ஓகே, கிளாரிசா இஸ் ரிச்சர்ட்சன்ஸ் மாஸ்டர் பீஸ். சரி, இந்த 3ல பமேலா பயங்கர ஹிட் தான், ஏன்னா அதுதான் ஃபர்ஸ்ட் நாவல் அப்படிங்கிறதுனால. அடுத்து அவர் எழுதின எல்லாமே ஹிட்டா இருந்தா கூட அவரோட நம்ம அஸ் அ லிட்ரரி கிரிட்டிக்கா நம்ம அடுத்து வந்த கிரிட்டிக்ஸ் எது மாஸ்டர் பீஸ்ன்னு சொல்லுவாங்கன்னு சொன்னா கிளாரிசா. கிளாரிசால தான் அவர் ஃபுல்லா ஒரு நல்ல நாவல் கொடுத்துருக்காருன்னு சொல்ல முடியும். இட் கேவ் ஹிம் அ யூரோப்பியன் ரெப்புடேஷன். அப்படியே ஃபுல் யூரோப்புக்கும் அவரை தெரிய வச்சது கிளாரிசா தான். பமேலா இங்கிலாந்துல மட்டும் அவரை தெரிய வச்சதுன்னா, கிளாரிசா மேட் ஹிம் வெரி ரெப்யூட்டட் எமங் த ஹோல் ஆஃப் யூரோப். யூரோப் ஃபுல்லா அவரை தெரிய வச்சது கிளாரிசா. அண்ட் இட் இஸ் ஸ்டில் ரிகார்டட் அஸ் இன் இட்ஸ் ஓன் வே ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஆஃப் த 18th century நாவல்ஸ். அப்ப 18th century நாவல்ஸ்லயே ரொம்ப பிரபலமான ஒரு நாவல்னா கிளாரிசா. ஓகே, பமேலா அந்த நேரத்துக்கு ஹிட் அடிச்சிச்சு, அவ்வளவுதான். ஆனா 18th century நாவல்ஸ்லயே ரொம்ப ஃபேமஸான நாவல், ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஆஃப் த நாவல்ஸ். ஏன்னா பின்னாடி நிறைய நாவலிஸ்ட் வர்றாங்க, ஹென்ரி ஃபீல்டிங் எல்லாமே வர்றாங்க. ஸோ அதுல ஒன் ஆஃப் த பெஸ்ட் நாவல்ஸ் அப்படின்னு சொல்றப்போ நம்ம கிளாரிசாவை சொல்றோம். இட் இஸ் ஆல்சோ நோட்வர்தி as containing Richardson's most remarkable character study in the scoundrel Lovelace. அந்த நாவல்ல ஒரு முக்கியமான கேரக்டர் ஸ்டடி இருக்கு, அது ரொம்பவே பிரபலமா பேசப்பட்டது. அந்த கேரக்டர் ஸ்டடி யாரை பத்தியதுன்னா ஒரு ஸ்கவுண்ட்ரல் பத்தியது, ஒரு வில்லன் பத்தியது. அந்த வில்லன் பேர் லவ்லேஸ். அந்த ஒரு மோசமான ஒரு கேரக்டர் தான் லவ்லேஸ், ஸ்கவுண்ட்ரல்னு சொல்றாரு. ஸோ லவ்லேஸ் இஸ் அ ஸ்கவுண்ட்ரல், வில்லனஸ் கேரக்டர். அவனோட கேரக்டர் ஸ்டடி ரொம்பவே நல்லா இருக்கும் கிளாரிசால அப்படின்னு சொல்றாங்க. கேரக்டரிஸ்டிக்ஸ், இப்போ இவரோட நாவலோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்க்க போறோம். நம்ம சாமுவேல் ரிச்சர்ட்சன் பார்த்துட்டோம், அவரோட ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஹிஸ் புக்ஸ் ஆர் எக்ஸ்ட்ரீம்லி லாங் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ரைட்டர் இல்லையா, நிறைய குறைகளும் நம்மளால அதுல அவரோட ரைட்டிங்ஸ்ல சொல்ல முடியுது. ஃபர்ஸ்ட் நாவல் ரைட்டர், ஸோ அதுல ரொம்ப லாங்கா இருக்கும் அவரோட நாவல்ஸ் அப்படிங்கிறாங்க. அண்ட் ஆர் என்லெஸ் வித் ரெப்படேஷன்ஸ் அண்ட் ஆஃப் அன்இம்பார்ட்டன்ட் டீடைல். தேவையில்லாத டீடைல்ஸ் எல்லாம் நிறைய கொடுத்துருப்பாரு, நிறைய ரெப்படேஷன் இருக்கும், நிறைய விஷயங்களை திரும்ப 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 சொன்ன மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் அதோட குறைகளா பார்க்கலாம், லிமிடேஷன்ஸா பார்க்கலாம். அப்புறம் ஹிஸ் ஸ்டோரிஸ் டிராக், ரொம்ப இழுவையா போற மாதிரி இருக்கும் கதைகள்லாம். அண்ட் தி மெஷினரிஸ் இஸ் வெரி கிளம்ஸி. மெஷினரி பாருங்க, லெட்டர் வச்சு தான் ஃபார்மெட் ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ ஃபர்ஸ்ட் பர்சன் நரேட்டர், செகண்ட் பர்சன் நரேட்டர்னா நம்ம சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் பர்சன் நரேட்டர்ல தான் பெரும்பாலும் நிறைய நாவல்ஸ் இருக்கும், இல்லைன்னா தேர்ட் பர்சன் நரேட்டிவ்ல இருக்கும். இது பார்த்தீங்கன்னா லெட்டர் ரைட்டிங் மாடல்ல இருக்கு. ஸோ ரொம்ப குழப்பமா நிறைய இடத்துல அதை ஃபாலோ பண்றதுனால நிறைய குழப்பம் தெரியும். ப்ராப்பரா நிறைய விஷயங்கள் அவரால் சொல்ல முடியாம போகும். ஏன்னா ஒரு ஃபர்ஸ்ட் பர்சன் நரேட்டிவாவோ தேர்ட் பர்சன் நரேட்டிவாவோ சொல்றப்போ ரொம்ப ஈஸியா சொல்ற விஷயங்களை லெட்டர் ரைட்டிங்ல சொல்ல முடியாம போயிருக்கலாம். தேர் ஆல் ரிட்டன் இன் த ஃபார்ம் ஆஃப் லெட்டர்ஸ் விச் பாஸ் அமங் தி கேரக்டர்ஸ். ஸோ லெட்டர் ரைட்டிங் ஒரு கேரக்டர்கிட்ட இருந்து இன்னொரு கேரக்டர்கிட்ட போகுது, அப்போ ஒரு லிமிடேஷன் அதுல வந்துடுது. திஸ் எபிஸ்டோலரி மெத்தட் ஹாஸ் இட்ஸ் அட்வான்டேஜஸ் இன் பிரிங்கிங் அஸ் இன்டு அல்டிமேட் டச் வித் த ரைட்டர்ஸ் தெம்செல்ஸ். என்ன இதுல ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னா, ரைட்டர் பத்தி அவரோட ஸ்டைல் பத்தி நமக்கு நல்லா தெரியுது அப்படின்னு சொல்றாங்க. இட் லீவ்ஸ் அஸ் வித் டிஸ்டர்பிங் சென்ஸ் ஆஃப் த எக்ஸ்ட்ரீம் ஆர்டிஃபிஷியாலிட்டி ஆஃப் த ஹோல் ஃபேப்ரிகேஷன். ஆனா என்னன்னா, இந்த எபிஸ்டோலரினா அந்த ஹோல் ஃபேப்ரிகேஷனே கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலா தெரியும். லெட்டர்ஸ்லேயே எல்லாத்தையும் வெளிப்படுத்துறது அப்படிங்கிறது கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலா இருக்கு. பட் ஸ்டில் ரிச்சர்ட்சன் ஸ்டில் ஹோல்ட்ஸ் அ ப்ரீ எமினன்ட் பிளேஸ். என்னதான் குறைகள் இருந்தாலும் பமேலா
இல்ல அவரோட நாவல்ஸ் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ். அதாவது சாமுவல் ரிச்சர்ட்சன் தான் நம்மளுக்கு ப்ரீ எமினன்ஸ் கொடுக்குறோம். அஸ் அ நாவல் ரைட்டர் ஃபர்ஸ்ட் ரைட்டர்ன்ற அந்த பதவியை நம்ம யாருக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா சாமுவல் ரிச்சர்ட்சனுக்கு. ஓகே, ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். அடுத்ததா ஹென்ரி ஃபீல்டிங், அவரையும் பார்த்துடலாம். ஹென்ரி ஃபீல்டிங் இஸ் த செகண்ட் ஆஃப் அவர் 18th century நாவலிஸ்ட். அடுத்து பமேலாக்கு அவர் பீரியட்லேயே வாழ்ந்தவர் தான் ஹென்ரி ஃபீல்டிங். அவரோட லைஃப் டைம் பாருங்க 1717 to 1754. ஓகே, ஹி வாஸ் அ மேன் ஆஃப் அ வெரி டிஃப்ரெண்ட் டைப். இவர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டைப் தான். இவர் சாமுவல் ரிச்சர்ட்சன் வந்து ரொம்ப மாரலிஸ்டா இருப்பாரு. ஹென்ரி ஃபீல்டிங் அப்படியெல்லாம் பார்க்க மாட்டார். ஓகே, இன் 1740 ஆல் இங்கிலாந்து வாஸ் ராப்சர்ஸ் ஓவர் பமேலா. நான் சொன்னேன் பமேலாவோட பப்ளிஷிங் டேட் வந்து 1740, ஃபர்ஸ்ட் நாவல் ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். 1740 ஹென்ரி ஃபீல்டிங்லாம் நல்லா தான் இருக்கிறாரு. அவருக்கு வந்து 40 வயசு தான் இருக்கும். சின்ன வயசுல இறந்துட்டாரு பாருங்க, அரௌண்ட் 40-45 இறந்துட்டாரு. பட் ஈவன் தென் இவருக்கு வந்து அந்த பிரைம் ஏஜ்ல தான் பமேலா வெளிவந்திருக்கு. இவர் வந்து நல்ல ஆக்டிவா இருந்த டைம் ரைட்டிங்ல தான். ஏன்னா இவர் வந்து முதல் டிராமட்டிஸ்டா இருந்திருக்கிறாரு. ஹென்ரி ஃபீல்டிங் வாஸ் ஃபர்ஸ்ட் டிராமட்டிஸ்ட். அதுக்கப்புறம் தான் ஹி ஸ்விட்ச் ஓவர். ஏன்னா இது நல்லா போகுதுன்னா இதுக்கு ஸ்விட்ச் ஓவர் ஆகுறாரு. எதுனா நாவல்ஸ் ரைட்டிங்க்கு. பட் த அண்டர்லைங் அப்சர்டிட்டிஸ் ஆஃப் த ஸ்டோரி அப்பீல் டு ஹிஸ் குவிக் சென்ஸ் ஆஃப் ஹியூமர். நல்ல ஹியூமரஸா எழுதுவாரு. ஸோ அவருக்கு வந்து பமேலா வந்து பயங்கர சக்சஸ் ஆகுது, பயங்கர ஹிட் அடிக்குது. அந்த ஆத்தரே திரும்ப அவரே ஃபாலோ பண்ணி அதே ஸ்டைல்ல எழுதிக்கிட்டு இருக்காரு. இவருக்கு என்ன எழுதுன்னு தெரியல. பாக்குறாரு, இவர் ரொம்ப ஹியூமரஸ் வேற. அவருக்கு என்ன தோணுதுன்னா இதையே அப்படியே பேரடி பண்ணா என்ன அப்படின்னு பாக்குறாங்க. பேரடினா மார்க் பண்ற மாதிரி, கிண்டல் அடிச்சு அதே மாதிரி நையாண்டி சித்திரம்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தை பாரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் எதை சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, இந்த தமிழ் படங்களெல்லாம் கிண்டல் அடிச்சு தமிழ் படம்னு ஒரு படம் வந்திருக்கும். அந்த ஹீரோ பார்த்தீங்கன்னா எப்படியெல்லாம் இந்த நிறைய தமிழ் படத்துல வந்த விஷயங்களை வந்து மார்க் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி பமேலாவையும் அவரோட மற்ற நாவல்ஸையும் மார்க் பண்ணி பமேலாவை மார்க் பண்ணி இவர் ஒரு நாவல் எழுதுறாரு. அதுதான் ஜோசப் ஆண்ட்ரூஸ். He was struck by the downright artfulness of the little heroine, whose virtues was paraded with so much satisfaction, and the author's overwrought sentimentalism disgusted him. இவருக்கு என்னன்னா, அவருக்கு ரொம்பவே ஒரு விஷயம் வந்து சிரிப்பா வந்தது. என்னன்னா, ஒரு சின்ன பொண்ணு அவளுக்குள்ள இவ்வளோ பெரிய அறிவா, வேர்ச்சுஸ் பத்தி அவ அவ்வளோ பேசுறா, ஒரு பெரிய பணக்கார வீட்டு பையனுக்கு அவ்வளோ அறிவுரை சொல்றா. இதெல்லாம் வந்து அவருக்கு எல்லாரும் ரொம்ப சீரியஸா சென்சேஷனலா பார்த்த விஷயங்கள் இவர் கொஞ்சம் காமிக்கலா பாக்குறாரு. ஸோ அவருக்கு வந்து இதை வச்சு பேரடி பண்ணா என்ன அப்படிங்கறது தோணுது. அந்த ஆத்தர்ஸ் ஓவர்ஆல் சென்டிமெண்டலிசம் டிஸ்கஸ்டட் ஹிம். பயங்கர சென்டிமெண்டல் நாவலா வேற இருக்கு. இவர் கொஞ்சம் ஆன்டி சென்டிமெண்டலிஸ்ட். அவருக்கு இதை கிண்டல் அடிக்கணும் அப்படின்னு தோணிருச்சு. இதுல உருவானதுதான் ஜோசப் ஆண்ட்ரூஸ். ஸோ ஜோசப் ஆண்ட்ரூஸ் என்னவா இருக்கும் நீங்களே கெஸ் பண்ணிருக்கணும். இல்ல நான் சொல்றேன். The happy idea occurred to him to take advantages of the popularity of the book and at the same time to raise an honest laugh against it by turning it into a burlesque. இததான் என்ன சொல்லுவாங்க, parody இல்லைன்னா burlesque சொல்லுவாங்க. இந்த நையாண்டி சித்திரத்துக்கு கரெக்டான அந்த பேர் என்னன்னா burlesque. So Joseph Andrews is a burlesque on Pamela. ஞாபகம் வச்சுக்கோங்க. Joseph Andrews is a burlesque on Pamela. ஓகே, ஸோ burlesqueங்கிறது ஒரு நையாண்டி கேலி பண்ற மாதிரி சித்திரம் தான் அது. ஓகே, this was the origin of adventures of Joseph Andrews. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, அந்த பாப்புலாரிட்டி அந்த கதையை தான் அவர் கேலி பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. அது ஒரு ஹானஸ்ட் லாஃபா இருந்தா அது வந்து burlesque. ரொம்ப அது கோபமா வெளிப்பட்டுனா சட்டையர் ஆயிரும். அது ஒரு ஹானஸ்டா அது மாதிரியே கேலி பண்ற மாதிரியே இருக்கும். பட் அது ஜாலியாவும் போற மாதிரி இருந்ததுன்னா, அதான் ஜெனுயினா இருந்ததுன்னா அதை வந்து பர்ல்ஸ்க்குன்னு சொல்றோம். அதே கோபமான வெளிப்பாடா இருந்தது, திட்டுற மாதிரி இருக்குன்னா சட்டையர்னு சொல்றோம். Okay, this was the origin of the adventure of Joseph Andrews. Fielding began by reversing the initial situation in Pamela. அதாவது எதை வந்து அவர் ரிவர்ஸ் பண்றாரு அப்படின்னா, பமேலாவோட ஆரம்ப அந்த ஒன்லைன் ஸ்டோரியவே ரிவைவ் பண்ணுவாரு. பமேலால என்ன கதை, ஒரு பணக்கார ஆண் வந்து அந்த வீட்டுல வேலை செய்யற பெண்ணை, அதாவது அவங்க வீட்டுக்கு வேலைக்கு வந்த பெண்ணை வந்து இது பண்ற மாதிரி அவளை வந்து ஸ்பாயில் பண்றதுக்காகவும் அவளை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணவும் ட்ரை பண்றான். இதுதான் வந்து ஆரம்ப கால கதை. அதே இது அப்படியே ரிவர்ஸ்ல போடுறாரு. யாருன்னா ஜோசப் ஆண்ட்ரூஸ்ல. ஜோசப் ஆண்ட்ரூஸ் தான் பமேலாவோட பிரதரா கொண்டு போறாரு. he is supposed to be Pamela's brother. As Richardson's heroine has been tempted by his master, so his hero is tempted by his mistress அப்படிங்கிறாங்க. ஓகே, பமேலால வந்து மாஸ்டர்
மாஸ்டர் வந்து அந்த வீட்டு வேலைக்கார பொண்ணை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண ட்ரை பண்ணா. இங்க மிஸ்ட்ரஸ் அதாவது எஜமானி அம்மா ஒரு சின்ன பொண்ணு அவங்க என்ன பண்றாங்க, பமேலாவோட பிரதர் அங்க வேலைக்கு சேர்ந்திருக்கிறாரு, அவரை என்ன பண்றாங்க, மிஸ்யூஸ் பண்ண ட்ரை பண்றாங்க, டெம்ப் பண்ண ட்ரை பண்றாங்க. அண்ட் கீப்ஸ் அப் த parody till 10th சாப்டர். சரி, இந்த மாதிரி கிண்டல் அடிச்சு எவ்வளோ நேரம் அவரால் ஓட்ட முடியுதுன்னா 10th சாப்டர் வரைக்கும் தான் ஓட்ட முடியுது. அதுக்கப்புறம் அவரால் அந்த பேர்ஸ்க்கு கண்டினியூ பண்ண முடியல. அதுக்கப்புறம் அவரோட ஓன் இன்வென்ஷன்ல அதை விட்டுட்டு ஆஃப்டர் திஸ் கேரிட் அவே பை ஹிஸ் ஓன் இன்வென்ஷன். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா அவருக்கு வந்து அவரோட ஸ்டோரி ரொம்ப பிடிச்சு போச்சு அவருக்கே. அதனால அந்த பழைய ஸ்டைலை விட்டுட்டு அவருக்குன்னு ஒரு ஸ்டைலை, எப்பவுமே அப்படிதான் இல்லையா, ஆரம்பத்துல நம்ம வேணா மத்தவங்கள காப்பி பண்ணுவோம், அதுக்கப்புறம் நம்மளுக்குன்னு ஒரு ஸ்டைல் வந்துடும். ஒரு நல்ல ஒரு எஃபிஷியண்டா இருந்தா நம்மளுக்குன்னு ஒரு ஸ்டைல் வரும். ஸோ ஜோசப் ஆண்ட்ரூஸ் எழுதுன ஹென்ரி ஃபீல்டிங்க்கும் அதுதான். அவர் ஆல்ரெடி லிட்ரேச்சர்ல சம்பந்தப்பட்டவர்னு சொன்னேன். he was writing dramas at this period அப்படின்னு சொன்னேன். after this carried away by his own invention he discards his first design டிஸ்கார்ட் பண்ணிட்டாரு, அதை தூக்கி போட்டாரு, அந்த parody எல்லாம் தூக்கி போட்டாரு. and the story becomes an epic of the highway full of adventures. அதுக்கப்புறம் ஜோசப் ஆண்ட்ரூஸ் அந்த வீட்ல இருந்து கிளம்பி அப்படியே போற மாதிரி, ஸோ அந்த பழைய கதையை விட்டுட்டு அவன் போற மாதிரி போறப்போ பயங்கர பிகாரஸ் எலமெண்ட்ஸோட ஒரு ஹைவே அட்வென்ச்சர்ஸோட ஜோசப் ஆண்ட்ரூஸை கொண்டு போயிடுறாரு. this was experimental work only but it helped Fielding to find his proper way. இது கொஞ்சம் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ல ஒரு சோதனை முயற்சியா தான் ஹென்ரி ஃபீல்டிங் செய்யறாரு. பயங்கர சக்சஸ்ஃபுல் ஆயிடுது. அவருக்கான வழியையும் அவரு இது மூலமா கண்டுபிடிச்சிட்டாரு. நம்மளுக்கு எது சூட் ஆகும் அப்படிங்கிறதையும் ஹென்ரி ஃபீல்டிங்க்கு அது அறிவுறுத்திருச்சு. ஸோ இதுக்கு அடுத்துதான் த பெஸ்ட் நாவல் ஆஃப் த 18th century வருது. டாம் ஜோன்ஸ் தான் பெஸ்ட் நாவல்னு சொல்லுவாங்க. கிளாரிசா ஒன் ஆஃப் த பெஸ்ட் நாவல் தான். சாமுவேல் ரிச்சர்ட்சன் தோற்றுவித்தவரா இருக்கலாம், ஆனா நாவல் ஃபார்மேட்டை ஒரு பெர்ஃபெக்ட் பண்ணவர் அப்படின்னு சொன்னா ஹென்ரி ஃபீல்டிங் தான். அதுல எது மூலமா அப்படின்னு சொன்னா டாம் ஜோன்ஸ் மூலமா. இட் வாஸ் ஃபாலோட் பை 1749 த அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டாம் ஜோன்ஸ் த கிரேட்டஸ்ட் நாவல் ஆஃப் த 18th century. சொல்லிட்டாங்க பாருங்க, த கிரேட்டஸ்ட் நாவல்னு சொல்லியிருக்காரு ஹட்சன். ஓகே, ஜோசப் ஆண்ட்ரூஸ்க்கு அடுத்து அது ஒரு நடுவுல கதையெல்லாம் மாத்தி ஏதோ பண்ணிட்டாரு. அதை வந்து பிகாரஸ்க் நாவலா மாத்தி எல்லாம். ஆனா அவருக்கு வந்து ஒரு சோதனை ஓட்டம் தான் அது மூலமா எப்படி எழுதணும்னு தெரிஞ்சுட்டாரு. அடுத்தது டாம் ஜோன்ஸ் அவருக்கு கிடைச்ச படிப்பினையில இருந்து எழுதுறாரு. சூப்பர் சக்சஸ் ஆகுது அந்த புக்கு. 18th century வரலாற்றுலயே வந்து இங்கிலீஷ்ல ஃபர்ஸ்ட் த கிரேட்டஸ்ட் நாவல்ன்ற பேர் பெறுறது டாம் ஜோன்ஸ் தான். ஹிஸ் ஹீரோ இஸ் அ ஃபாண்ட்லிங், ஒரு ஆர்ஃபன். ஹி இஸ் brought up in the west of England by squire named ஆல்வர்த்தின்ற ஒரு பணக்காரர் தான் அவனை வளர்த்துட்டு வராரு. with whom he quarrels, then he tramps up to London in quest of fortune. அவன் வந்து அவங்க வளர்ப்பு தந்தைட்டே சண்டையை போட்டுட்டு என்ன பண்றான்னா கிளம்பி லண்டன் நோக்கி போற வழியில அவனுக்கு நடக்கிற நிறைய ஃபார்ச்சூனை தேடி தானே சம்பாரிச்சுக்கிறேன், பெரிய ஆளாய்க்கிறேன்னு சொல்லிட்டு he is going on the way. country men and manners fill the first part. அப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்ல பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த நாவல் பாத்தீங்கன்னா ஃபுல்லா கண்ட்ரி மென் அண்ட் மேனர்ஸ் தான் இருக்கும். வில்லேஜ் மக்களை பற்றியதுதான் அதிகமாக இருக்கும். செகண்ட் பார்ட்ல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மெட்ரோபாலிட்டன் மென் அண்ட் மேனர்ஸ், அதாவது லண்டன் பற்றியது தான். அடுத்தவன் லண்டன் போகணும்னு சொல்றது. ஸோ ஃபுல்லாக மெட்ரோபாலிட்டன் மென் அண்ட் மேட்டர்ஸ் ஃபார்ம் த செகண்ட் பார்ட் ஆஃப் த புக், விச் as a whole gives us our fullest and richest picture of English life about the middle class of the 18th century. ஸோ இந்த ஸ்டோரி மூலமா இன்னைக்கு நம்மளுக்கு எப்படி அது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, மிடில் கிளாஸ் அதாவது மிடில் கிளாஸ் பீப்புளை பற்றிய லைஃப் நம்மளுக்கு நல்லா தெரியும். 18th century மிடில் கிளாஸ் லைஃப் பற்றி ஒரு பர்ஃபெக்ட் பிக்சர் டாம் ஜோன்ஸ்ல கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இன் திஸ் வே டாம் ஜோன்ஸ் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் டு த ரீடர்ஸ், ஈவன் டு த கிரிட்டிக்ஸ் ஆஃப்டர். அப்புறம் அமீலியா வந்து அவரோட third great novel is Amelia. It appeared in 1751. It is the story of the courage and patience of a devoted wife and the ill doings of her weak willed husband. அப்போ இந்த ஸ்டோரி யாரை பத்தியது அப்படின்னு சொன்னா ஒரு ஹீரோயின் பத்தியது தான். ப்ரொட்டகனிஸ்ட் வந்து அமீலியா. அவன் வந்து ரொம்ப ஒரு டிவோட்டட் ஒய்ஃப். ஹஸ்பண்ட் வந்து வீக் வில்ட் ஹஸ்பண்ட், ஒரு தைரியமே இல்லாத ஒரு ஹஸ்பண்டோட வாழ்க்கை துணைவியா அமீலியா அமைகிறாங்க. ஸோ அவங்க வந்து எப்படி அவங்க லைஃப்பை வந்து சக்சஸ்ஃபுல் ஆக்குறாங்கிறது தான் அமீலியாவோட ஸ்டோரி.
It is far sadder, far less vigorous, and far less humorous than its predecessors. டாம் ஜோன்ஸ்னா ஒரு நாவல்னா நீங்க ஒரு புக் மட்டும் நினைச்சுக்காதீங்க. அது கிட்டத்தட்ட 18 புக்ஸ். ஃபர்ஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட், தேர்ட் பார்ட், 3 பார்ட்லயும் 6 பார்ட்ஸ் இருக்கும். அது மாதிரி தான் அவங்க ஒவ்வொரு நாவலும் வந்து அப்படிதான் சக்சஸ்ஃபுல்லான, இப்போ எப்படி சீரியல்ஸ் எடுக்கிறாங்களோ அது மாதிரி தான் அவங்க நாவல்ஸ் வந்து வெளிவிட்டுட்டு இருந்தாங்க. ரைட். ஸோ இது பார்த்தீங்க அமீலியா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த அவரோட அந்த பயங்கர ஹிட் அடிச்சு அதுக்கப்புறம் அமீலியா வருது. அந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா இல்ல. அதுல இருக்க அந்த எல்லா குவாலிட்டியும் குறைஞ்சதை நம்ம அவரோட அந்த பவர்ஸ், அந்த ரைட்டிங் பவர்ஸ் எல்லாம் குறைஞ்சதை அமீலியால நம்ம ஃபீல் பண்ணலாம். ஓகே. அண்ட் டிஸ்பைட் த எக்ஸலன்ஸ் ஆஃப் சம் ஆஃப் இட்ஸ் கேரக்டர் டிராயிங், இட் எக்ஸிபிட்ஸ் அன்மிஸ்டேக்கபிள் சைன்ஸ் ஆஃப் ஃபெயிலிங் பவர். அப்ப கண்டிப்பா அவரோட பவர்ஸ் ஃபெயில் ஆகுதுன்றதை வெளிப்படுத்துறது தான் அமீலியா நாவல். There are weak points in Fielding's ethics and he touches certain matters with a laxity which we may deplore, but on the whole, as he was a much greater artist than Richardson, so his treatment of life and the tone of his writings are both truer and healthier than his. Okay, Fielding's ethics வந்து கொஞ்சம் வீக் தான். சாமுவேலோட எத்திக்ஸோட கம்பேர் பண்றப்ப சாமுவேல் ரிச்சர்ட்சன் வந்து ரொம்ப மாரலா எழுதியிருப்பாரு. ஃபீல்டிங் அவ்வளோ மாரலிஸ்டிக் எல்லாம் கிடையாது. ஸோ எத்திக்ஸ் எல்லாம் கொஞ்சம் வீக்கா தான் இருக்கும். ஆனாலும் அவரோட ரைட்டிங் ஸ்டைல் இருக்கு இல்லையா, அது வந்து கண்டிப்பா அவர் ரிச்சர்ட்சனை விட அவர் பெரிய ஆளா தான் அவர் காமிக்கும். ரிச்சர்ட்சன் மேபி த ஃபாதர், பட் அதை வந்து ரொம்ப அழகா கொண்டு போனது என்னவோ ஹென்ரி ஃபீல்டிங் தான். ஸோ ஹிஸ் ட்ரீட்மெண்ட் ஆஃப் லைஃப் அண்ட் த டோன் ஆஃப் ஹிஸ் ரைட்டிங்ஸ் ஆர் போத் ட்ரூவர் அண்ட் ஹெல்தியர் தேன் ஹிஸ். அதனால லைஃப் ட்ரீட்மெண்ட், அந்த உண்மைத்தன்மை நிறையவே இவரோட நாவல்ஸ்ல இருந்தது. அதுக்கப்புறம் ரொம்ப ஹெல்தியராகவும் நல்லாவும் ட்ரூவராகவும் கொண்டு போயிருந்தாரு ஹென்ரி ஃபீல்டிங் அவரோட நாவல்ஸ். ஸோ திஸ் இஸ் ஹவு நாவல்ஸோட பிகினிங் நம்ம பார்த்துட்டோம். அடுத்த எபிசோட்ல 18th செஞ்சுரியில வந்த மற்ற நாவலிஸ்ட், மற்ற முக்கியமான டோபியஸ் ஸ்மாலெட் மாதிரி முக்கியமான மற்ற நாவலிஸ்ட் பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஐ ஹோப் யூ லைக் மை எக்ஸ்பிளனேஷன். லைக், ஷேர், கமெண்ட் and subscribe on my channel. Press the bell icon for more such videos and thank you for watching.